ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் மெமரி கார்டு பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த டீமன் கல்ட்டுக்கு 5 பெரிய கில்ட்லேருந்து ஒரு கில்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிம்மை யூஸ் பண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட, கிம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு சோகமாக போயிருப்பான். அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் கிம் அவனோட உடம்பு சரியில்லாத அம்மா பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். அதை தூரத்துல கூரைக்கு மேல நம்ம ஹீரோ எப்படி போர்வையை மூடிட்டு ஸ்பை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அப்படி அதுல பார்த்துட்டு, டேய் உங்க அம்மா மேல அவ்வளவு பாசமாடா, தாய் பாசத்துல என்ன மிஞ்சிரோ போல இருக்கு, நீ தாண்டா இந்த கதையில ஹீரோவா இருக்கணும், வேற வழி இல்லாம நான் ஹீரோவா இருக்கேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீலிங் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த ரெட் ஹவுஸ் டீமை சேர்ந்த ஹெச்ஆர் இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கிம்மை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பானா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, டேய் நீ என்னடா இங்க, ஒருவேளை அந்த கமெண்ட் அனுப்பியிருப்பாளோ, இல்லை அவள் எதுனாலும் நேராக சொல்லிடுவா, சாகியை தான் பண்ணியிருப்பா, அவள் தான் எதுக்கு எடுத்தாலும் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிம் அங்கேருந்து வெளியே வந்து அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பான். கிம் அங்கேருந்து கிளம்புறதை பார்த்து நம்ம ஹீரோ, நானும் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவான். கட் பண்ண இந்த பக்கம் கிம் சி ரேங்க் டஞ்சன் கேட்டுக்கு வந்திருக்கான். கூட யாரெல்லாம் இருக்கா, டைஸ் இருக்கா, ஹீரோனி இருக்காங்க, குன்பி இவங்க எல்லாருமே இருக்காங்க. கிம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு இரும்பு சட்டி தலையும் அப்படியே ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட ஒருத்தன், டேய் வரியா எங்கள் டீமுக்கு வரியான்னு கேட்டேன்னு, இல்லை நான் ஆல்ரெடி ஒரு டீமில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவன் விலகிடுவான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனி சேவில் இருக்காங்க பாருங்க. நான் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கேங் எங்கே போனார்னே தெரியல, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து டைஸும் கிம்மும், என்னாச்சு அவங்க ஏதோ மனசில் யோசிச்சுட்டு சோகமாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க, இங்கே கேங்கு ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல் தானே, ஒருவேளை வேற பொண்ணை பார்த்துட்டாரா, அவருக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது, உடனே இங்கே கன்பி வந்து, ஏங்க உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை வச்சுட்டு அவர் வேற பொண்ணை பார்ப்பாராங்க, நீங்கள் அவ்வளோ அழகு, உங்கள் கூட இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அதனால கூட கொஞ்ச நாள் தனியாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே கிம்மு, சின்ன பிள்ளை மாதிரி பேசி என்ன பேசிட்டு இருக்க, சாரிங்க அவள் அப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு நம்ம ஹீரோனி கிட்ட, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா, அதனால ரொம்ப பெரிய பெரிய மாஸ்டர் கூட சண்டை போட போயிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோனியும், ஓ ஆமாம் அவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்குவாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த எல்லாருமே ஹண்ட் பண்றதுக்காக அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த இரும்பு சட்டி தலையை யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். இவங்க ஸ்பை பண்றாராமா. அவங்க இப்போ 20வது ரேங்க்ல இருக்காங்க, 3வது அவைக்கனிக்கல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து பெருமைப்பட்டு இருக்கும்போது, சரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது, நம்ம ஹீரோனியை பத்தி யோசிப்பான். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும், பத்தாவதுக்கு கீண்டா டிராகன் கூட ஒழுங்கா சாப்பிட்டு இருக்க மாட்டா, என்ன பண்றது என் வேலை அப்படி ஆயிடுச்சு, நான் ஒழுங்கா தூங்க கூட இல்லை, நான் ஒழுங்கா இந்த மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாவான். கட் பண்ண இந்த பக்கம் டஞ்சன் கேட்டுக்குள்ள அந்த ட்ரோல் மான்ஸ்டர் இருக்கு பாருங்க, பெரிய மான்ஸ்டர் அப்படி பறந்து வந்து அட்டாக் பண்ண வரும். முன்னாடி பார்த்தா டைஸ் அவனோட சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். சீல்டு மேலேயே டபால்னு ஒரு அடி அடிக்கும், அதை தடுத்து நிப்பாட்டிட்டு, என்ன நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கியா அப்படின்னா இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோல் மான்ஸ்டரை அடிச்சு தள்ளுவான் பாருங்க. அதே நேரம் உள்ள வருவான் கிம், ஹிடன் டிராகன் ஸ்வாட் டெக்னிக் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு அவன் செம ஸ்பீடா போய் அட்டாக் பண்ணும்போது, கூட இருக்க அந்த குன்பி மேஜிக் பொண்ணு லைட்னிங் மேஜிக் மூலமா அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணதுல அந்த ஊத்த வாயில இருந்து ரத்தம் கக்கும். இருந்தாலும் அது சாகாம தம்மியோ கிர் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும் பாருங்க. உடனே கிம் என்ன பண்ணுவான், லைட்னிங் ஸ்பியர் அப்படி சொல்லிட்டு ஒரே அடி, அவ்வளவுதான் அது செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் இங்க டைஸும், சூப்பரா நல்லா சண்டை போடுறாரா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு குன்பி பொண்ணு, அது செத்துருச்சா பாருங்க, அது திடீர்னு எந்திரிச்சிட போது அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பா. அதை கேட்டு டைஸு, ஏமா பயப்படாதம்மா அது செத்துருச்சு. அப்புறம் டைஸு கிம்ம பயங்கரமா பாராட்டுவான். அந்த குன்பி பொண்ணு பாராட்டுவாளா, அதை கேட்டு கிம்முக்கு பயங்கர வெக்கமா போயிடும். அது அப்படியே தூரத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே வேவ் பார்த்துட்டு இருக்கான் ஸ்பை மாதிரி. பரவாயில்லையே இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா ஒரு ட்ரோல் மான்ஸ்டரை கொண்டாங்களா, இவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் அந்த முகமுடி போட்டவனே சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், ஒரு வாரம் ஆச்சு, ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல, ஒழுங்கா குளிக்கல, கடுப்பா இருக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, இங்க வேற யாரோ இருக்க மாதிரி இருக்கே சொல்லிட்டு ஆம்னிசன்ட் பவரை யூஸ் பண்ண பாருங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அங்க பார்த்தா 2 பேரு அந்த ட்ரோல் மான்ஸ்டர் எல்லாம் வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. இவங்க யாரா, தூண்டில தானா வந்து மீன் மாட்டுற மாதிரி மாட்டுறாங்க போல இருக்கு, மாட்டட்டும் அப்படி நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் ட்ரோல் மான்ஸ்டரை வைத்த வெட்டி போட்டு தள்ளுறாங்க. யாருன்னு பார்த்தா அட வேற யாரு, நம்ம டீம் தான். கிம் அசால்ட்டா முன்னாடி நின்று வெட்டிட்டான் போல. அதை பார்த்து கூட இருக்க டைஸும் மற்றவங்க எல்லாருமே, கிம்மு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாராட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏப்பா போதும்பா, பாராட்டிட்டே இருக்காதீங்க, ஒவ்வொன்றும் கொல்லும் போது இப்படியா பாராட்டிட்டு இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அவன் வைக்கப்பட்டு இருக்கும்போது, படாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி சியோலாக்கு பின்னாடி ஒரு ட்ரோல் மான்ஸ்டர் அப்படி வந்துட்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டு இருக்கும். அது செம்ம ஸ்பீடா அட்டாக் பண்ண வரும்போது, அப்ப அந்த ட்ரோல் மான்ஸ்டரை யாரோ 2 துண்டா வெட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு பார்க்கும்போது, அங்க வந்து நிக்கிறது ஹீரோ இல்லைங்க, கிம்மு மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் தான் அங்க வந்து நிக்கிறான். இவன் வேற யாரும் இல்ல, கிம்மோட பிரதர் மிக்கு. ஆனா கூட பிறந்தவங்க கிடையாது, ஒரே அப்பா 2 அம்மா,
உதாரணத்துக்கு சொல்லணும்னா புஷ்பா மாதிரி. இங்க கிம்மு தான் புஷ்பா, அந்த மாதிரியான கதை. இவன் வந்தோடனே அந்த மிக் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் அந்த மிர் கில்ட சேர்ந்த வைஸ் கேப்டன். அதாவது இவங்க அப்பா தான் அந்த கில்டுக்கே ஓனரு. அந்த மிக்கு திமிர நின்று நம்ம கிம்ம பார்த்து, ஏய் வந்துட்டேன் பாத்தியா, உன்னை பார்த்து நாள் ஆச்சுடா அப்படி சொல்லும்போது, அதை பார்த்து டைசு, என்ன இவரு அந்த மிர் கில்ட சேர்ந்த கில்டு மாஸ்டர் ஆச்சு, இவரு உங்களுக்கு தெரியுமா கிம் அப்படி கேட்டோன்னே, அதுக்கு கிம்மும், ஆமா இவன் தான் அந்த மிர் கில்ட சேர்ந்த கில்டு மாஸ்டர், இவங்க அப்பா தானே அந்த கில்டுக்கே ஓனரு, இவன் என்னதான் திறமையே இல்லாதவனா இருந்தாலுமே இவங்க அப்பா தான் கொரியாலே ரொம்ப பெரிய பணக்காரரு, அதனால இவனுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிம் என்ன பண்ணுவான், அந்த மிக்க பார்த்து, டேய் நீ எதுக்குடா இங்க வந்து அப்படி கேட்டோன்னே, அதுக்கு அந்த மிக்க சொல்லுவான், ஏய் எதுக்கு பாருவாங்க, டஞ்சன் கேட்டுக்குள்ள ரைடுக்கு தான் வருவாங்க, என்ன ஒரு பிரதரை பார்த்து இப்படியா பேசுவ அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு கிம் கடுப்பாயி, யாருக்கு யாரா பிரதர், நீ எனக்கு பிரதரா, பிரதர்னு என்ன கூப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கிம் கோவத்தை கத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த மிக்க சொல்லுவான், ஆமா ஆமா நீ எனக்கு என்ன பிரதரு, உன் ரத்தமே அழுக்கான ரத்தம் அப்படி சொல்லிட்டு அவனை கோவப்படுத்தணுன்னே கிம்மு கடுப்பாயி, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போவோம் பாருங்க. அதை பார்த்துட்டு மிக்கு, என்ன வா வா அட்டாக் பண்ண என்ன வர, சீக்கிரம் வா உன்னால என்ன முடியுமோ பண்ணு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு செம்ம கடுப்பாயிருவான் கிம்மு. அவன் டக்குன்னு மிக்க என்ன பண்ணுவான், ஸ்வாட் எடுத்து ரெடியா நின்றுட்டு, ஏய் வாடா சண்டைக்கு, நான் உடனே உன்னை இங்கேருந்து கடத்தி கொண்டு போய் டீமன் கல்ட்டுக்கு விற்க போறேன்டா அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டுட்டு இங்கே கிம்முக்கு, என்னது நீ டீமன் கல்ட்டில் ஒரு ஆளா அப்படி சொல்லிட்டு ஷாக்காயிருவான். ஆமாங்க, இந்த பெரிய கில்டு ஒன்று அந்த டீமன் கல்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கில்டே அந்த மிரு கில்டு சேர்ந்தவங்க தான். இவன் உன்னை உடனே கூட்டு போய் அவங்களுக்கு ஆஃபராக கொடுக்க போகிறேன், நீ ஒரு எஸ்ராங்களவுக்கு இருப்பல்ல அப்படி சொல்லிட்டு அவன் வில்லத்தனமாக பேசிகிட்டு இருப்பான் அந்த கிம்மு. அதை பார்த்து எல்லாத்துக்குமே செம்ம சாக்கு. என்ன ஓ இவங்க தான் அந்த டேஞ்சர்ஸ் பிளேயரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் சாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே டைசுவோ, இங்கே பாருங்க அண்ணி நீங்கள் என் பின்னாடி வந்து நின்றுக்கங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனையை பாதுகாப்பாக நிப்பாடி வச்சிருவான். அந்த மிக்கி, நான் ஒன்றை மட்டும் கடத்திட்டு போக மாட்டேன், அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா பாரு அவளையும் கடத்திட்டு போவேன், எல்லாரையும் வித்துருவேன் அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக பேசிட்டு இருக்கும்போது, அதை பார்த்து கடுப்பாய்க்குமே, வாயை முறா குப்பை, வாயை திறந்தாலே எப்போ பாரு அசிங்கமாக பேசுகிற அப்படி சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ண போக பாருங்க. இவன் என்ன பண்ணுவான் மிக்கு, அவன் கையில் இருக்க ஸ்வாடை வச்சு நம்ம கிம் அடித்து பறக்க விட்டுருவான். அடித்து பறக்க விட்டோன்னே நம்ம கிம் அப்படியே சறுக்கிட்டு போய் நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த மிக்கு நம்ம கிம்மை பார்த்து, டேய் நீ என்னதான் பவர்ஃபுல்லாக எஸ்றாங்க அளவுக்கு இருந்தாலுமே என் அளவுக்குலாம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னோட வெப்பன்லாம் எந்த மாதிரியான வெப்பன் உனக்கு தெரியுமாடா அப்படி சொல்லும்போது, அவன் வெப்பனே சும்மா பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்சல்யூட் டிஃபென்ஸ் மோட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடில் டிஃபென்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம கிம்மை செம்ம ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி அட்டாக் பண்ணும்போது, டே என்ன நீ என்னை அட்டாக் பண்ண வந்துட்டா நீ பவர்ஃபுல்னு நினச்சியா, என்ன ஆம்பளையா மாறிட்டியாடா, வயசுக்கு வந்துட்டியா, அவ்வளோ திமுறா உனக்கு, என்னோட வெப்பன் முன்னாடி நீலாம் நிற்க முடியாதுடா அப்படின்னு அவன் ஸ்வாடை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம கிம் என்ன தான் தடுத்து நிப்பாட ட்ரை பண்ணாலுமே அவனோட அட்டாக்லாம் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம கிம்மோட வயிற்றுலேயே அடித்து பறக்க விட்டுருவான். நம்ம கிம்மு வயிற்றுல காயமாயிரும், பறந்து போய் அங்கே பாறையில் இடிஞ்சு விழுந்த உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அந்த மிக்கு, அவ்வளோதானே உன்னோட இது, நான் என்னமோ நீ பெரியவன் நினச்சேன், என்னதான் இருந்தாலும் நீ சீப் பிளட்டு தான்டா, உன்னோட ரத்தம் ரொம்ப அசுத்தமானதானே, இப்போ என்கிட்ட இருக்க இந்த வெப்பனு இது எல்லாமே ரொம்ப ஹை டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி உன்னோட வெப்பன்லாம் நிற்க கூட முடியாது, நீ ஒரு கீழே உள்ளவன்டா, நீலாம் வேஸ்ட்டு, ஒரு மண்ணு மாதிரி குப்பை குப்பை மாதிரி தான்டா இருக்கணும் எப்போவுமே அப்படி சொல்லிட்டு கிம்மை பயங்கரமாக திட்டிட்டு வெட்ட போவான் பாருங்க. அப்படி ஓங்கி வெட்ட போகும்போது பட்டார்னு குறுக்க வந்துடுவான் நம்ம டைசு. அவனோட சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு, நீ யாரா வேணா இரு எவனா வேணா இரு, ஆனால் நான் இருக்கும் போது என்னோட பிரதர் கிம்மை நான் தொட விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த டைசு அவனோட சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு தள்ளிக்கிட்டே போவான் பாருங்க. அப்படி தள்ளிக்கிட்டே போகும்போது என்ன ஒன்றுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது, எங்கே இருக்கானா போயிட்டானா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, அவன் சுற்றி ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி நின்றுருக்கான். பார்த்தா அவன் ஒரு சூட்டு போட்டிருக்காங்க, அப்சல்யூட் டிஃபென்ஸ் சூட் டைப் அப்படின்னு. அதில் அந்த பவர்ஃபுல்லான சீல்டை உருவாக்கிட்டு இங்கே டைஸோவை பார்த்துட்டு, டேய் இந்த மாதிரியான குப்பை சீடெல்லாம் வச்சு என்னை தடுத்துலான்னு பார்த்தியாடா அப்படின்னு நம்ம டைஸுவே அடித்து பறக்க விட்டுருவான். அடி வாங்கினதில் அவன் பறந்து போய் தூரமாக விழுந்துருவான். இவனை அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்று உன் கூட இருக்க மற்ற பொண்ணுங்க எல்லாத்தையுமே இங்கே என்னோட பிரதர் இருக்கான் பாரு அவனை முடிச்சுட்டு அப்புறம் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அதை கேட்டு கடுப்பாயிருவான் இங்கே நம்ம கிம்மு. டேய் என்ன சொன்ன, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் அண்ட் டிராகன் ஸ்வாட் டெக்னிக் 5th ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போவான் பாருங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பாங்க, சுற்றி டிராகன்லாம் வரும், இந்த ஃப்ரேமே வெறித்தனமாக இருக்கும். அந்த ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ண போவான் அந்த மிக்க. அப்படி பறந்து போகும்போது அந்த டிராகனே போய் கடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பவர், நான் அதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை அவனோட ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்படி தடுத்தாலுமே அந்த ஸ்வாடை அப்படி தட்டி விட்டுட்டு ஓங்கி அவன் மேலே ஒரு வெட்டு விழும் பாருங்க, பயங்கரமான வெட்டு. அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம கிம்மு ரொம்ப டயர்டாக நின்றுட்டு இருப்பான்.
என்னாச்சு முடிஞ்சா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஏன்னா அவன் தான் அந்த டிஃபென்ஸுக்கு ஜாக்கெட் போட்டிருக்கான்ல, அது மூலமா ஷீல்டை உருவாக்கி அதுல இருந்து தப்பிச்சுட்டான். அப்படி தூசி தட்டி விட்டுட்டு உங்களுக்குலாம் அறிவே இருக்காதுடா, எப்ப பாரு முட்டாள்தனமா இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பக்கத்துல இருக்க டைஸு ஓங்கி ஒரு மிதி மிதிப்பான். அதை பார்த்து கிம் கடுப்பாயி, டேய் உன்னை விட மாட்டேன்டா, நீ என்னதான் என்னை விட பின்னாடி தங்கியிருந்தாலுமே நான் படிப்புலையும் உன்னை விட முன்னாடி தான் இருக்கேன், ஸ்போர்ட்ஸு எக்ஸசைஸு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹண்டராகவும் எல்லாத்துலேயுமே நான் உன்னை விட முன்னாடி தான் இருக்கிறேன். ஆனால் நீ காசு பணத்தை வச்சு இவ்வளோ மேலே வந்துட்ட, இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். இப்போ என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தீருவேன்டா அப்படின்னு கிம் ஸ்வாடை வச்சு நிற்கும் போது அந்த மிக்கி ஸ்வாடை எடுத்துட்டு ரெப்ளிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிம்மு யூஸ் பண்ண அதே ஹிடன் டிராகன் ஸ்வாட் டெக்னிக் 5th ஃபார்ம் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே பறந்து சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமாக வருவான் பாருங்க. நம்ம கிம்மை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம கிம்மு என்னது தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அந்த ஸ்வாடை வச்சு அடிச்ச அடியில் நம்ம கிம்மு பறந்து போய் விழுந்துருவான். டே என்னாச்சு, நல்லா அடி விழுந்ததா, அவ்வளோதான் அவனோட பவர் அப்படி சொல்லிட்டு நம்ம கிம்மையை அடித்து பறக்க விட்ருவான். நம்ம கிம் அங்கே போய் விழுந்ததுக்கப்புறம் ரொம்ப காயமாயிரும். நம்ம ஹீரோயினி தான் போய் அவங்கள ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கிம் உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, இருங்க நான் உங்களை ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த குன்பி சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, என்னடா இது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட அந்த லைட்னிங் ஸ்பியர் மேஜிக் மூலமாக அட்டாக் பண்ணுவா. இருந்தாலும் அவன் சுற்றி ஷீல்டு உருவாக்கி என்னடா திருப்பி திருப்பி இப்படியே பண்ணுறீங்க, எனக்குலாம் ஒன்றுமே ஆகாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே நம்ம கிம்முக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம ஹீரோயினியை முடிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இந்த மிக்க இருக்கான் பாருங்க, டேய் அவ்வளோதான்டா இதாண்டா உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு சாகடிக்கிறதுக்காக கிட்ட வருவான். அப்படி இந்த பக்கம் டைஸ் அடி வாங்கி மயங்கி இருப்பான். இங்கே நம்ம கிம்முக்கு கடுப்பாகி நான் வீக்காக இருக்கேன் அதனால தான் இப்படி இருக்கா, எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தூரத்தில் நின்று பார்த்துட்டு தாங்க இருக்கான். அப்படியே பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் அந்த கில்டா, அந்த டீமன் கல்ட்டுக்கு நீங்கள் தான்டா ஹெல்ப் பண்ணுறீங்க, சரி பார்த்துக்கலாம். டே என்ன கிம்மு உனக்கு ஸ்ட்ரென்த் தானே வேணும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணும்போது இந்த பக்கம் திடீர்னு உட்காந்துட்டு இருந்த கிம்மு எந்திரிச்சு பயங்கர கோவத்தோட, டே நீ என்ன வார்த்தை சொன்னு உனக்கு தெரியல, இப்போ நான் அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அவனோட அந்த டிராகன் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான் பாருங்க. செம்ம ஸ்பீடாக பறந்து போவான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஓ இவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹெவன்லி ஸ்வாட் டெக்னிக் பவர் கிடச்சிருக்கா, பரவாயில்ல புது டெக்னிக்கில் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, இவன் தாண்டா மெயின் கேரக்டர் ஆக போகிறான் போல இருக்கு, என்ன சைடு கேரக்டர் ஆக்கிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா நம்ம கிம் செம கோவமா டிராகன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அதை பார்த்து அந்த மிக்கி டேய் எப்படா அவன் திடீர்னு இப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அவனை போய் ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. அவனுக்கு மேலே வெட்டே விழுந்துரும். என்ன நடக்குதுங்க, என்ன எப்படி வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஸ்வாட் டெக்னிக் 3rd ஃபார்ம் டிராகன் டெக்னிக் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட டிராகன் டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கே அந்த மிக்க அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அவனால் ஒன்றுமே முடியாது. டே என்னடா இம்பாசிபிள்டா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, எப்படி இவன் இவ்வளோ ஸ்பீட் அட்டாக் பண்ணுறான், இவனோட ஸ்ட்ரென்த் ஸ்பீடு எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சும்மா பேய் மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம கிம்மு. அவனுக்கு காயமே ஆயிரும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, டே என்னாச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது மூஞ்சில் கத்தி வச்சு குத்துறதுக்காக நம்ம கிம்மு போய்கிட்டு இருப்பான் பாருங்க. கத்தி அப்படியே மூஞ்சுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். பட்டார்னு பார்த்தா அந்த சீல்டு ஏதோ கையில் கோடாரி ஒருத்தன் வச்சுட்டு நின்றுதான் பார்த்தீங்களா, ஜெய் சுல்தான் சொல்லிட்டு அந்த மிக்கோட பாடிகார்டு ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, அவன் அந்த கோடாரியை வச்சு நம்ம கிம்மோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டி அந்த கோடாரியை வச்சு நம்ம கிம் அடிச்சு பறக்க விட்டுறான். அதை நேரம் இந்த மிக்க இருக்கான் பாருங்க, அவனோட பாடி காட்டுக்கிட்ட டேய் இவ்வளோ நேரம் எங்கடா போய் புள்ள பிடிக்கிட்டு இருந்த, கொஞ்ச நேரம் எனக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா, ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். அவனும் மன்னிச்சிருங்க சார் அப்படி சொல்லிட்டு மன்னிப்பு கட்டிட்டு இருப்பான். அவனோட பேரு ஜியான். இந்த பக்கம் நம்ம கிம் அவனை பார்த்து சே இவன் எப்படி குறுக்க வந்தான், இவன் அவனை விட ரொம்ப பலசாலியாக இருக்கானே, இவனை என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியுமா தெரியல, என் உடம்புலையும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அந்த கோடாரை எடுத்துகிட்டு வருவான் பாருங்க. அந்த ஜியான் தடியன் கையில் அந்த கோடாரை வச்சுட்டு நம்ம கிம்மை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீங்கள் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டீங்க, இப்போ உங்களோட ஒரு கையை நான் வெட்ட போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கிம்மோட கையை வெட்டுறதுக்கு அந்த கோடாரையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அடுத்த எபிசோட உங்களுக்காக பயங்கரமான ஆக்ஷன் பேக் காத்திருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.